தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு நடிகை த்ரிஷாவுடன் தொடர்புபடுத்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. நயினார் நாகேந்திரனை கண்டிக்காமல் பாஜக பெண் தலைவர்கள் மௌனம் காப்பது அநீதி என்றும் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விஜய் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று தெரிவித்ததோடு விஜய் மற்றும் த்ரிஷாவை தொடர்புபடுத்தியும் பேசினார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தாவேக நிர்வாகிகள் தரக்குறைவான பேச்சை நயினார் நாகேந்திரன் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பாஜக ஒரு கட்சியா என்றும் நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஒரு ஆளா என்றும் செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார். நயினார் நாகேந்திரனின் பேச்சு அதிர்ச்சி அளிப்பதாகவும் பாஜகவுக்கு ஏராளமான வேலை இருக்கும்போது த்ரிஷா பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலிருந்து வெளியே வரணும். த்ரிஷா விட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளிவரணும். முதல்ல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்துக்கிறது ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்கப் போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவப் போகிறார்கள் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போகிறதில்ல. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவர் காட்டிகிட்டு இருக்காரு. ஒன்று அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊரில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது, ஒரு ஆட்சிக்கு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு கிடையாது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்றம் சார். நயினார் நாகேந்திரன் நயினார் இதெல்லாம் ஒரு கட்சி, நான் சொல்றது கேளுங்க, அதெல்லாம் ஒரு கட்சியா, அவங்களாம் ஒரு ஆளா, நீங்க விடுங்க. பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையாக நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப தவறானது, கண்டிக்கத்தக்கது. விஜய் பற்றி பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சம்பந்தமே இல்லாத அவர் இன்னொரு நபரை பற்றி இவரோடு இணைத்து, அதுவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நீண்டகால அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய கருத்துக்களை, இப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்வது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. Shocking. Why he is talking about the Trisha? Why he is talking about Trisha? BJP having lot of work, the ruling party in the country. Why you talking about Trisha? Why talking about the personal life? This is not fair. நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், இந்தியாவை ஆளும் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல என்று விமர்சித்துள்ளார். பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரீக அரசியல் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மற்றொரு திமுக எம்பியான கனிமொழி சோமு, அரசியலில் ஈடுபட்டிருக்கும் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் விமர்சனம் செய்வது அநாகரிகம் என்றும், அரசியலுக்கு சம்பந்தமில்லாத பெண்ணின் மாண்பையும் கண்ணியத்தையும் இழித்து பேசுவது பெண்மையை களங்கப்படுத்தும் செயல் என்று விமர்சித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் பேச்சை பாஜகவில் உள்ள பெண் தலைவர்களை கண்டிக்காமல் மௌனம் காப்பது அநீதி என்றும் கனிமொழி சோமு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.